ஓம் நமச்சிவாய சிவாய நமகா சிவே சிவே சிவ சிவ ஓம் நமோ நாரதநாராயணாய நமகா. இப்பொழுது மகாலயபட்ச அமாவாசையானது எல்லா ஸ்தலங்களிலும் கஷேத்திரங்களிலும் மிக 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 எத்தனை வருடமும் பார்க்காத ஒரு சந்தோஷமாகத்தான் நம்ம நினைக்க வேண்டும். அப்படி ஒரு ஈடுபாடு, ஒரு தெளிவு, மன உறுதி, ஒரு நம்பிக்கை வந்து பல லட்சம் பக்தர்கள், இறையடியார்கள், சிவனடியார்கள் கூட்டமாக லட்சமாக, அதாவது காஷ்மீர்லேருந்து சொல்லுவாங்க கன்னியாகுமரி வரையும், ராமேஸ்வரத்திலையும் உண்டு, எண்ணற்ற பக்தர்கள் இன்று ஆமரூபமான சிரார்த்தம், பார்வண ஹோம விதானமான தர்சஸ்ரார்த்தம், தீர்த்த சிரார்த்தம், இப்படி விதவிதமாக கொண்டாடி கொண்டு வருகின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் இன்று அவர்கள் கொடுத்து கொண்டு இருக்கின்ற தர்ப்பணமானது அவருடைய மூதாதையர்கள் லோகத்திற்கு ஸ்வதாதேவி எடுத்துக்கொண்டு போய்கொண்டே இருக்கின்றார். இதனுடைய பலன் நல்ல அமிர்தமயமான மழை, குளிர்ந்த சென்றல் காற்று, அதே போல வாழ்க்கையிலும் தென்றல் வீசுகின்ற நாள் ஆரம்பம். சரீரத்திலே, உடம்பிலே ரோகம் இருக்காது, பயம் இருக்காது, கஷ்டம் இருக்காது, வியாதி இருக்காது, கடன் இருக்காது, சொத்து தாவாக்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். எப்பேற்பட்ட நாகசாபம், சர்வசாபம், தோஷம், அப்படிப்பட்ட கார்க்கோடக தோஷம், பித்துரு சாபம் அத்தனையும் நீங்கி இன்று தெய்வீக ஒளிலோகத்திற்கு செல்லுவார்கள். சாயந்தரம் நீங்கள் ஜலதீபம் ஏற்றும் பொழுது மறந்துடாங்க. ஆனால் நாளைக்கு பல வருடங்களுக்கு பிறகு காமாட்சி அம்மன் குழந்தையாக, சுமங்கலி பெண்ணாக, காமாட்சி என்கின்ற பெயருடன் கூட, அப்படி பல அம்பாளுடைய பெயர்களை தாங்கி நேரடியாக அடியார்கள் அளிக்கும் அற்புதமான பாலை சுண்ட காய்ச்சி, அதிகமாக காய்ச்சுவார்கள். நாளைக்கு 500 லிட்டர், 2000 லிட்டர், 3000 லிட்டர் நன்றாக காய்ச்சி, குங்குமப்பூ கலந்து, ஏலக்காய், நல்ல வாசனையான திரவியங்கள் சேர்த்து, முழு முந்திரி, திராட்சை இப்படியெல்லாம் போட்டு, தேனையும் சேர்த்து அமிர்தமயமாக காஞ்சி காமாட்சிக்கு அதை கண்டருள பண்ணி, நிவேத்தியம் பண்ணி வருகின்ற பக்தருக்கெல்லாம் தானம் கொடுத்து, காமாட்சி நவராத்திரியாக நாளைக்கு ஆரம்பம். மகாபிரியவருடைய அனுக்கிரகம், ஆசி, அவர் சொன்னதுபடி, நமது வாத்தியாருடைய கட்டளைப்படி திடீரென்ற அற்புதமான ஒரு உத்தரவு. இப்போ பல இடங்களிலே நவராத்திரியானது, பல கோயில்களிலே உத்தமர் சீலையிலே ஆயுர் தேவி பிரம்மாண்டமான சிலாரூபத்தை வைத்து பூஜைக்கு ஆரம்பித்து விட்டார்கள். இப்படி பல பேர் ஒன்று சேர்ந்து அதுபோல் ஒரு ஆயுர் தேவியை ஒரு கோயிலில் வைத்து, நமது ஆயுள் முழுவதும், ஆயுள் பரியந்தம் நமது தலைமுறைக்கும் அந்த புண்ணியம் வர வேண்டும் என்று இயங்கிக் கொண்டு இருக்கின்றவர்கள், இப்படி 10 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு ஆயுர் தேவியை வாங்கி கோவிலுக்கு ஒப்படைச்சிட்டால் நமக்கு அதனுடைய வேலை முடிஞ்சது. பூஜை பண்ணுறவருடைய வேலை தான். பலன்கள் எங்கே வந்து கிரெடிட் ஆகும்? நம்முடைய புண்ணிய பேங்கில் வந்து அப்படியே விழுந்துட்டே இருக்கும். காமாட்சி மாரியம்மன் நாளைக்கு வருவா. பால் பாயசத்தை காய்ச்சி அதை புனிதமாக அதை செய்கின்ற அடியார்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள், கிளம்பிவிட்டார்கள். நாளைக்கு சாரதா நவராத்திரி. காஞ்சி மகாபெரிவாள், நமது வாத்தியார், ஏன் எத்தனையோ பீடாதிபதிகள், சர்க்குருமார்கள், ஜீவன் முக்தர்கள், சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், மும்மூர்ச்சிகள், தேவாதி தேவர்கள், ஜிங்ஜாட்சிகள், பரமஹம்சர்கள், எதீந்தாச்சார்கள், போடாசாமியும் அங்கே வந்து விடுவார். படாசாஹிப் மகான், ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், பாண்டிச்சேரி அன்னை, விட்டோவா சாமி, விடயபுர மகான், சட்டாம்பிள்ளை சித்தர், நவராத்திரி தேவியர்கள், இப்படி பல லோகத்திலிருந்து சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், மூர்ச்சிகள், தேவாதி தேவர்களுடைய நவானாம் நவவித்யானாம் சரஸ்வதி லோகத்திலிருந்து ஹயக்ரீவர் முதல் அத்தனை பேரும் காமாட்சி அம்மனுடைய திருக்கோயிலுக்கு திரண்டு வந்து
இதை பார்க்கின்ற, கேட்கின்ற, சொல்லுகின்ற அத்தனை பக்தர்களுக்கும் அற்புதமான நல் வரம் கிடைத்துவிடும். நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். நீங்கள் என்னத்தை கேட்டால் கூட கிடைக்கும். அப்படி காமாட்சி மாரியம்மன் நீங்களும் உங்களால் முடிந்த அளவுக்கு 10 பேர் 20 பேர் ஒன்று சேர்ந்து நல்ல கறந்த பாலை காய்ச்சி நன்றாக சுண்ட வைத்து குங்குமப்பூ, அதாவது உண்மையான பியூர், போலி இல்லாமல் கலப்படம் இல்லாமல் குங்குமப்பூ போட்டு நன்றாக கிளறி 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 காய்ச்சி அதில் ஒரு வாசனையே வரும். அப்படியே கமகமன் இருக்கும். அந்த புகையானது பறவெளியை சுத்தம் பண்ணும். அதிலே அதை பால் பாயசமாகவும் வேர்க்கடலை பாயசமாகவும் அரிசி கலந்த பாயசம் விதவிதமாக செய்வார்கள். உங்களுக்கு எது சக்தி உண்டோ செய்து சுவையான பாலை வெது வெது என்று சூடு குறைய வைத்து வருகின்ற எல்லோருக்கும் எதுவும் சொல்லாமல், இல்லை என்று சொல்லாமல் நீங்கள் கொடுப்பீர்களானால் காமாட்சி அம்மனே நேரடியாக வாங்கி, இது ஒரு காலத்திலே வாத்தியார் காலத்திலே எங்களுக்கெல்லாம் செய்கின்ற பாக்கியம் கிடைத்தது. அது கடந்து 20 வருஷம் ஆயிடுது. என்ன இப்பொழுது அது நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் வாத்தியாரிட்ட பிச்சை. எல்லாம் முந்திரி பருப்பு முன்னாடி எப்படி முந்திரி கொட்டை வருதோ எல்லாரும் நான் பார்த்தது இவ்வளோதான், எனக்கு நேராக சொன்னது இவ்வளோதான் அப்படி என்று எல்லை கட்டி சொல்லிவிடுவார்கள். அதெல்லாம் சும்மா பேசலாம். அவர்களை தன்னை முழுமைப்படுத்துவதற்காகவும் தன்னை வெளிக்காட்டிக் கொள்வதற்காகவும் சில பேர் அகஸ்திய விஜயத்தினுடைய ஆணி வேர் எது, நுனி எது, கிளை எது என்று தெரியவே தெரியாதவர்கள்லாம் அதுதான் அரைவேற்காடு என்பார்கள். இன்னும் பத்தவில்லை, ஆனால் வெளியுகத்திற்கு சொல்லாமலான்னு இருக்கலாமே. செய்கின்ற பொருளை கெடுத்த பாவம் வராமல் இருப்பதற்கு எச்சரிக்கை தேவை. சித்தனுடன் விளையாடாதே சொல்வார். அப்படியே மழை போல சேர்த்து வச்ச புண்ணியம் புஷ் பஸ்பம் கரைச்சி போடுவார். நீங்கள் புண்ணியம் சேர்க்கலனாலும் பரவாயில்ல, புண்ணியத்தை கரைச்சிடாதீங்க. அதனால் இந்த எல்லோரும் காஞ்சிபுரத்திலே அத்தனை சிவாலயம், அத்தனை பெருமாள் ஆலயம், எத்தனையோ கோடி தீர்த்தங்கள், காமாட்சியே பிரதமை திதியிலே வளர்ப்பிறையிலே பிரசாதம் ஏற்றுக்கொண்டு மனிதனுடைய கையால் அம்பாளே வருகிறார் என்றால் இதை விட்டு கொடுக்கலாமா? அதனால் தயாராகுங்கள், கண்டிப்பாக அதில் பங்கு பெறுங்கள். திரு வெங்கடகிருஷ்ணன் நர்பவி ஸ்டோர் ஸ்ரீரங்கம் அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்னென்ன அவர்களுக்கு உதவி செய்வதும் நல்லது. பொருள் உதவி, தேவையான சர்க்கரை, நல்ல கறந்த பால், ஒரு 100 லிட்டர் 200 லிட்டர் 300 லிட்டர் கூட வாங்கி கொடுக்கலாம். பொம்மைகள் வாங்கி கொடுப்பது, நவராத்திரிக்கு ஆயுர் தேவி வாங்கி கொடுப்பது, இப்படி அதனுடைய பிரசாதமாக நவராத்திரி முடிந்தவுடன் நீங்கள் பெற்று செல்வதும் சமுதாயமே நன்றாக இருக்கும். நாட்டிலே பெரும் ஒற்றுமை, நாட்டை ஆளுகின்றவர்களுக்கு நல்ல ஞானம், உடல் ஆரோக்கியம், நல்ல எண்ணங்கள், சமுதாய சீர்திருத்தங்கள் பெருமளவிலே நடைபெற இருக்கின்றது. எதிர்பாராத விதத்திலே சமுதாயத்திலே நாட்டிலே பெரும் முன்னேற்றம். ஒவ்வொரு இடங்களிலும் நாளைக்கு போய் பார்த்தீங்கன்னா இந்த இடமா அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்த நிலையிலே ஒரு இடுக்கான ஒரு கிராமமெல்லாம் நகரமாக மாறப்போகுது. அங்கெல்லாம் ஒரு சின்ன சைக்கிள் போக முடியாதெல்லாம் அப்பேற்பட்ட சொகுசு வண்டிகள், கார்கள், ஏரோப்ளேன் கூட போகிறது. அப்படிப்பட்ட இடங்கள் உண்டாக போகின்றது. வாழ்க்கையிலே பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டு நவீன முறையிலே, விஞ்ஞான முறையிலே பலருக்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு செய்தி வரப்போகின்றது. இப்படி இந்த 7 கிழமையிலும் 27 நட்சத்திரத்திலும் 15 திதிகளிலும் பிறந்தவர்களுக்கு முக்கியமாக மனசில் கவலை மட்டும், எதை பற்றியோ ஒரு கவலை தூக்கி எறிங்க. நாளைக்கு காமாட்சி அம்மனை போய் வழிபடுங்க. எங்களால் முடியலேங்கிறத மட்டும் சொல்லாதீங்க. அது உண்மையாகவே கடைசி நேரத்தில் ரொம்ப உங்களுடைய சொந்தக்காரர்கள் தெரிந்தவர்களை வைத்து அதில் பங்கு பெற சொல்லுங்கள். திரு வெங்கடகிருஷ்ணனுடைய நம்பர் ஏற்கனவே கொடுக்கப்பட்டது. அதை உடனடியாக தொடர்பு கொண்டு நீங்களும் பங்கு கொள்ள வேண்டும். இதான் ஊர் கூடி தேர் இழுக்க வேண்டும். எனக்கு முடியும், நான் ஒரு ஆள் 10 மிஷினு டிராக்டர் வச்சு இழுக்க முடியும். அது நல்லதல்ல. இறைவன் ஒற்றுமையாக வாங்க, கூட்டமாக வாங்க. எறும்பு எப்படி இருக்கோ வாங்க, காக்கை எப்படி இருக்கோ அப்படி ஒத்துமையாக வாங்க. நாங்கள் அங்கே வருகின்றோம். கண்டிப்பாக பாவாடை சொக்கா, சின்ன சின்ன பாவாடை அணிந்து கொண்டு குழந்தைகள் வர இருக்கின்றது. அந்த குழந்தைகளிலே யாரை கேட்டாலும் அம்பாள் பெயரைத்தான் சொல்லப் போகின்றார்கள். அப்படி 9 நாளைக்கும் சப்தாமிர்த தூப தீப வழிபாடு, அந்த மாதிரியான ஒரு சப்தம்
7 விதமான நவாவரண பூஜைகளுடன் அற்புதமாக நவராத்திரி முழுமையாக கொண்டாடப்பட்டு விஜயதசமி ஆயுர்தேவி பூஜையுடன் பரிபூர்ணமாக இருக்கின்றது. எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். வேண்டாம் நேர்த்தியே நீ சொல்லக்கூடாதான்னு கேட்கக்கூடாது. இதெல்லாம் காரணங்கள் உங்களுக்கே தெரியும். இப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு கிடைக்கின்ற பலனோ கோடான கோடி. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.